ओम नमो कोकिलेशाय नमः शिवाय शांबाय हरे परमात्मने प्रणत क्लेशनाशाय கோகிலேஷாய தே நமஹ. இன்று காரடையான் நோன்பு என்று கூறப்படுகின்ற சாவித்திரி விரதத்தை பற்றி நாம் சிந்திப்போம். இது என்ன காரடையான் நோன்பு அப்படின்னா, காராமணி, அதாவது அரிசி மாவும் வெல்லம் கலந்த ஒரு அடையில் காராமணி கலந்து செய்யப்படுவதால் இதற்கு கார் அடை அப்படின்னு பேர் வந்தது. இதனை நிவேதனம் செய்து அன்னையை பூஜிப்பதால் இதற்கு காரடையான் நோன்பு அப்படின்னு இது வழக்கத்தில் வர ஆரம்பித்து விட்டது. முறையாக சொல்வதென்றால் இதனை சாவித்திரி விரதம் அப்படிங்கிற முறையில் தான் இதை சொல்லணும். சாவித்திரி தேவியால் முதல் முறையாக இந்த விரதம் அனுஷ்டிக்கப்பட்டதால் இந்த விரதத்திற்கு சாவித்திரி விரதம் அப்படின்னு அவள் பெயராலேயே வழங்கப்படுகிறது. இந்த விரதம் எப்போ அனுஷ்டிக்கணும் அப்படின்னா, சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலத்தில் தான் இந்த விரதத்தை நாம் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு காலமாக சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி பார்க்க பொழுதுதான் சனிக்கிழமை இரவு, அதாவது 12:57 சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அந்த காலம் அகாலம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் விரத அனுஷ்டானம் செய்யக்கூடாது. அதாவது அகாலம் தரிசனம் சம்போ ஹந்தி புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது அகாலத்தில் ஆராதனைகள் செய்யும் பொழுது நமது புண்ணியங்கள் அத்தனையும் அழிந்துவிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறதுனால அந்த 9 மணிக்கு மேலே ராட்சச காலம், அந்த ராட்சச காலத்தில் நம்ம பூஜிக்கக்கூடாது. சில விதிவிலக்கு உண்டு. அந்த புண்ணிய காலம் இல்லாத மற்ற நாட்களில் இரவு 9 மணிக்கு மேலே, ராட்சச காலமான 9 மணிக்கு மேலே, அதாவது தேவதா ஆராதனைகள்லாம் எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக அந்த அன்னையை காமாட்சி அம்பாவை குத்துவிளக்கில் ஆவாகனம் செய்து அன்னையை பூஜித்து அந்த காரடை, அதாவது காராமணி கலந்து அந்த அடையினை நிவேதனம் செய்து, அதாவது மேலே உருகாத வெண்ணெயை வைத்து அந்த நிவேதனம் செய்து அன்னையை பூஜித்து அந்த விரதத்தை பூர்த்தி செய்யும் விதமாக சரடுன்னு அந்த மஞ்சள் கயிறை அந்த கழுத்தில் கட்டிக்கொண்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி பூஜை செய்த பிறகு அந்த அடையினை ஒரு பசுவிற்கு, அதாவது கோகிராசம்னு சொல்லப்பட்டிருக்கு, அதாவது பசுவிற்கு ஒரு வாயுரை அதை கொடுத்து தான் இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால மேற்சொன்ன முறையில் அந்த விரதத்தை அனுஷ்டித்து என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக பும்சவதியாக நீடித்த நிலையில் வாழக்கூடிய தன்மையும், தன் கணவனுக்கு நீண்ட ஆயுளும் செல்வச் செழிப்பும், அதாவது குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு அழகான நீண்ட ஆயுளை கொண்ட பராக்கிரமம் நிறைந்த தேஜஸ் நிறைந்த குழந்தைகள் பெறுவார்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் அப்படிங்கிறதையும் இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. அதாவது கணவனோட நீண்ட ஆயுளுக்காக தான் இந்த விரதம் என்பதனால கன்னியா பெண்கள்லாம் அனுஷ்டிக்கணுமானா கட்டாயம் அனுஷ்டிக்க வேண்டும். அதாவது திருமணமாகாத பெண்ணும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இரவு நேரம் வருவதால காலை முதல் எந்த உணவும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுவும் புளிப்பான உணவுகள், உப்பு கலந்த உணவுகளையும் அந்த விரத காலத்தில் உண்ணக்கூடாது. அந்த நேரத்தில், அதாவது 8 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளாக அன்னையை ஆராதித்து பூஜை செய்து சரடுகளை கட்டிக்கொண்டு கணவனிடம் அந்த நிவேத பிரசாதமான அந்த காரடையை அளித்து அவரிடம் ஆசியை பெற்றுக்கொண்டு அருகில் உள்ள ஆலயத்தில் அன்னையை வழிபட்டு பசுவிற்கு அந்த அடையினை கொடுத்து வாயுரை கொடுத்து பசுவிடமும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அதன் பிறகுதான் உண்ண வேண்டும். விதிமுறைப்படி அனுஷ்டித்து மேற்சொன்ன எல்லா பலன்களையும் பெற்று தீர்க்க சௌமங்கல்ய யோகத்தையும் பும்சவதி யோகத்தையும் நீண்ட ஆயுளையும் தன் கணவனின் நீண்ட ஆயுளையும் பராக்கிரமம் நிறைந்த புதல்வர்களையும் பெறணும். அதாவது செல்வச் செழிப்போட சுபிக்ஷமான வாழ்க்கையும் பெறணும் என்பதற்காக இதனை தெரிவித்து எல்லாம் வல்ல உமையொரு பாகனார் கோகிலேஷ பெருமான் மலர்பாதங்களை மனம்மை மொழிகளால் சிந்தை கொண்டு அமைகிறேன். ஓம் நமோ கோகிலேஷாய.